அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கிர்லும் நான் ரொட்டியும் செய்கிறோம். சண்டே ஸ்பெஷல் டின்னர். இன்றைக்கி மருமையன் பேரம்பேத்திங்க எல்லோரும் வந்திருக்குறாங்க. இந்த கிர்லுக்கு மசாலா போடுறத நீங்கள் வந்து நான் சொல்கிற வீடியோவில் வாங்க பார்க்கலாம். சிக்கனை நல்லா கழுவி வச்சுட்டோம். 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறேன். லெமன் 1.5 பழம் போடணும். தயிர் 1 கப்பு ஊற்றணும். அந்த மசாலாவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிக்கன் தந்தூரி மசாலா வந்து 100 கிராம் வாங்கியிருக்கிறோம். இது 2 கிலோ சிக்கனு. அதில் பாதி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருங்க. நல்லா மசாலா ஊறணும். நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா 6 மணி நேரம் நல்லா ஊறணும். அந்த மசாலா நல்லா சேர்ந்து மசாலா நல்லா ஊறின பிறகு தான் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சு நம்ம வந்து ஹேர் ஃப்ரையில் வந்து வச்சு கிரில்லு செய்கிறத காமிப்போம் அடுத்த வீடியோவில் பாருங்கள். 6 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 ஹவர் வெளியில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சிட்டோடனே அந்த கூலிங்கெலாம் சில்லிஸ் போயிட்ட பிறகு நம்ம எடுத்து அடுத்து செஞ்சதை பார்க்கலாம். தயிர்லேயே வந்து கேசரி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்குறோம். குங்குமப்பூ கொஞ்சம் போட்டோம் அந்த கலருக்கு. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கலரும் நல்லா அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தயிர் எல்லாம் மசாலாலாம் சேர்ந்த உடனே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள்லாம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க உறவுகள்லாம்? நல்லா எங்கள் சேனலை பாருங்கள். நல்லா பார்த்து எங்கள் சேனலை எப்படி செய்கிறோன்னு பார்த்து நீங்களும் செஞ்சு வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க. சாப்பிடாமல் வீட்டிலே செஞ்சு நம்ம இது கஷ்டமே இல்லை. எத்தனை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த சிக்கனை வாங்கி கிலோ எத்தனை கேஜி வேணுமோ வாங்கி நீங்கள் வச்சு வீட்டில் யூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாப்பிடுங்க எல்லோரும். நாங்கள் வந்து 2 கிலோ வாங்கியிருக்கிறோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் 2 கிலோ வாங்கிட்டு வந்ததுனால நாங்கள் இது செஞ்சுருக்குறோம். உங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி அதுக்கு தக்கன நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்து வச்சு நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க. வெளியில் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. வீட்டில் இந்தமாரி நல்லா கொஞ்சம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்றவங்க எல்லாருமே நல்லாயிருக்கும். எங்கள் சேனலை பாருங்கள், விரும்பி பாருங்கள். எல்லோரும் உறவுகள்லாம் பார்த்து எது நீங்கள் கமெண்டில் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். அப்போ தான் நாங்களும் பார்த்துக்கலாம். எங்கள் சேனலை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வந்து எது தப்பாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். எடுத்து நாங்கள் அதுக்கு அடுத்த இதில் வந்து எங்கள் ஸ்டைலில் நான் இது செய்கிறேன். எல்லாமே என்ன ஒன்று இந்த சில வார்த்தைகள் தான் எனக்கு வந்து இது புதுசாக இருக்கிறதுனால தவறாக வருதே தவிர மற்றது எல்லாமே சமைக்கிறதெல்லாம் நான் கரெக்டாக செய்வேன். ஏன்னா என்னுடைய டேஸ்ட்லேயே நாங்கள் எங்களுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்யணுமோ நான் மதிப்பாக செஞ்சிடுவேன். அதனால் எனக்கு அந்த இது வந்து இப்போ தான் எங்களுக்கு அது சொல்கிறது பேசுகிறது வருது எனக்கு. அதனால தான் எது ஒரு சில தவறுகள் இருந்தாலும் நீங்கள்லாம் அதை மனசை பொறுப்பெடுத்துக்காதீங்க. இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி போட்டுக்கிட்டு வர உறவுகள் எல்லோரும் பார்க்குறீங்க. அதே மாதிரியே தொயந்து பாருங்கள் எங்கள் உறவுகளெல்லாம். இங்கே இருக்கிற உறவுகளே, வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளே, எல்லா உறவுகளும் வெளிநாடு, லண்டன், ஜப்பான், துபாய், சவுதி எல்லா நாட்டிலையும் இருக்கிற உறவுகள் அவ்வளோ பேரும் பார்த்து செய்கிறத பார்த்து அழகாக வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோடைய டேஸ்ட்டே நல்லா இருக்கும். நம்ம எண்ணெய்லாம் செலவே இல்லை. இதில் ஏர் ஃப்ரையில் வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வரும். அதை வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். இந்த கேசரி பவுடர் லைட்டாக போட்டுக்கோங்க. ஆனால் குங்குமப்பூ நல்லா போட்டு நல்லா பால்லையோ தயிரில், ஆனால் தண்ணின்னு எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த தயிரே மசாலா நல்ல கிரேவி வந்துடும். அந்த டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. அந்த குங்குமப்பூ எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ அந்த கலர் வரும். நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கும் அந்த குங்குமப்பூலாம் நல்லது உடம்புக்கு. சிக்கன் வந்து இதுதான், ஆனால் இருந்தாலும் நீங்கள் உடம்புக்கு அது நல்லது. எல்லா உறவுகளும் பாருங்கள் எங்கள் சேனலில். நீங்கள் வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். சில தவறுகள் இருந்தாலும் நீங்கள் மனசில் அதை பொறுப்பெடுத்துக்காதீங்க. நீங்கள் எங்கள் சேனலை நல்லா விரும்பி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 6.5 hours later. அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் ரொட்டி செய்கிறோம். பாருங்கள், 1 கிலோ மைதா போட்டிருக்குறோம். 1 கிலோ வந்து இந்த கிண்ணத்தில் சின்ன கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்கிறேன். இந்த 1 கிண்ணத்தில் பச்சை பால் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் காரம் சோடா மாவு போட்டிருக்கிறேன். சர்க்கரை வந்து 1 கரண்டி போட்டிருக்கிறேன். இதில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு
எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சி ஒரு 3 ஹவர் ஊற வைக்கணும். இந்தமாரி நல்லா நான் ரொட்டிக்கு வந்து நல்லா பிணைஞ்சி நல்லா ஊறணும். மாவு ஊறினா தான் அந்த நான் ரொட்டி வந்து நல்லாயிருக்கும். நல்லா பிணையிறேன், பிணைஞ்சி வச்சுட்டேன். நான் ரொட்டிக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். நல்லா வந்து இப்படி அடித்து இப்படி நல்லா பிணைஞ்சி ஊற வைக்கணும். மாவை நல்லா ஊற வச்சா தான் அது நல்லா மாவு சேர்ந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மாவு பிணைஞ்சி வச்சுருந்த காமிச்சோம். இப்போ வந்து நான் ரொட்டி செய்கிறோம். பாருங்கள், நல்லா மாவு பிணைஞ்சி ஊறிடுச்சு. ஊற வச்சுட்டு நல்லா மெலிசாக பருத்தணும். அப்போ தான் இந்த நான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாவும் வரும். கனமாகவே வரக்கூடாது, மெலிசாக இருக்கணும். அப்போ தான் நல்லா சுடும்போது உங்களுக்கு நல்லா அந்த நான் மாதிரியே வரும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் 1 கிலோ மைதா போட்டால் நல்லா பிள்ளைங்க நம்ம குடும்பத்துக்கு சரியாக போயிடும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். ஏன்னா மெலிசா இருந்தால் தான் நான் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பட்டர் எடுத்து நல்லா தடவிட்டு சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக பட்டர் வாசனை நல்லா வரும். எண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து இது மாவில் வந்து எண்ணெய் ஊற்றணும். எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் வந்து போட்டிருக்குறோம் மிஷினில். சிக்கன் வந்து கிரில் போட்டிருக்குறோம். இந்த நானுக்கு வந்து இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ வந்து முடிய போகுது. எடுத்து வெளியே எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். இதுமாரியே இந்த இதில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எண்ணெய் யூஸ் பண்ணாமல், அடுப்பில் எண்ணெய் இல்லாமல் இதில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் நல்லது, நம்மளுக்கு தெம்பு இருக்கும், நல்ல இதுவாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு வச்சு. நான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதான் நான் உறவுகளே. இந்த பட்டர் வந்து உருக்கிடணும். அடுப்பில் உருக்கி இதில் ஊற்றிட்டு இதுமாரி கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடணும். ஊற்றி வச்சுட்டு இதில் நல்லா லைட்டாக தடவிட்டு இந்த இதில் மிஷினில் வச்சு எடுத்துடணும். இந்த சிக்கன் வந்து நாங்கள் கிரீன் சிக்கன் செய்கிறோம். இந்தமாரி நல்ல மசாலாலாம் தடவி வச்சுட்டோம். வச்சுட்டு உறவுகளே பாருங்கள் எல்லோரும். இந்த ரெண்டு பீஸ் வைக்கிறேன் பாருங்கள். இதில் வச்சு இது ஆன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஆயிடும். இது வந்து பட்டர் தடவிடணும். தடவிட்டு நல்லா தடவி எடுத்துகிட்டு இது வந்து கிரில்லு மேக்கரில் நாங்கள் வந்து கிரில்லு செய்கிறோம். பாருங்கள், 1/2 hour இருக்கணும். அதில் நல்லா 1/2 hour ஆயிடுச்சுன்னா எண்ணெய் இல்லாமல் இது வந்து வர கிரில்லு மேக்கர். இது நல்லா அப்படியே இது பண்ணிட்டோன்னா ஒரு 1/2 hour நம்மளுக்கு டைம் எடுத்துக்கணும். இது நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் கிரில்லும் செஞ்சுருக்குறோம். உறவுகளே எல்லோரும் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.